Hi, good morning. The Stork and the Crab. முன்னொரு காலத்தில் ஒரு கொக்கு வாழ்ந்து வந்தது. அது தனக்கு அருகில் இருந்த குளத்தில் இருந்து மீன்களை பிடித்து சாப்பிட்டு வந்தது. ஆனால் அதற்கு வயதான பிறகு தன்னைத்தானே போஷித்துக் கொள்வதற்காக ஒரு மீனை பிடிப்பது கூட கடினமாக இருந்தது. அதனால் அது ஒரு திட்டம் தீட்டியது. அது மீன்கள், தவளைகள் மற்றும் நண்டுகளிடம் சில மனிதர்கள் குளத்தை மூடிவிட்டு பயிர் செய்ய திட்டமிட்டிருப்பதாகவும் அதனால் தான் குளத்தில் இனி மீன்கள் இருக்காது என்றும் கூறியது. இதை பற்றி தனக்கு எவ்வளவு வருத்தமாக இருக்கிறது என்றும் தான் அவர்கள் அனைவரையும் இழக்கப் போவதாகவும் அது கூறியது. மீன்கள் வருத்தமடைந்து தங்களுக்கு உதவுமாறு கொக்கிடம் கேட்டன. கொக்கு அவர்கள் அனைவரையும் ஒரு பெரிய குளத்திற்கு அழைத்துச் செல்வதாக உறுதியளித்தது. இருப்பினும் அது அவர்களிடம், எனக்கு வயதாகிவிட்டதால் என்னால் ஒரே நேரத்தில் உங்களில் சிலரை மட்டுமே அழைத்துச் செல்ல முடியும் என்று கூறியது. கொக்கு மீன்களை ஒரு பாறைக்கு அழைத்துச் சென்று அவற்றை கொன்று தின்றுவிடும். ஒவ்வொரு முறையும் அதற்கு பசிக்கும் போது அது அவற்றில் சிலவற்றை அந்த பாறைக்கு அழைத்துச் சென்று சாப்பிட்டுவிடும். அந்த குளத்தில் ஒரு நண்டு வாழ்ந்து வந்தது. அதுவும் பெரிய குளத்திற்கு செல்ல விரும்பியது. கொக்கு ஒரு மாற்றத்திற்காக அந்த நண்டை சாப்பிட நினைத்து அதற்கு உதவ ஒப்புக்கொண்டது. வழியில் நண்டு கொக்கிடம், பெரிய குளம் எங்கே இருக்கிறது என்று கேட்டது. கொக்கு சிரித்துக்கொண்டே மீன் மொக்களால் நிறைந்திருந்த பாறையை சுட்டிக்காட்டியது. கொக்கு தன்னை கொன்றுவிடும் என்பதை உணர்ந்த நண்டு தன்னை காப்பாற்றிக் கொள்ள விரைவாக ஒரு திட்டம் தீட்டியது. அது கொக்கின் கழுத்தை பிடித்து கொண்டது. கொக்கு சாகும் வரை அதை விடவே இல்லை. நீதி, ஆபத்தில் இருக்கும் போது எப்போதும் சமயோசித புத்தியுடன் சிந்தித்து விரைவாக செயல்பட வேண்டும். Thank you. Bye. Like, share, and subscribe for more videos.